இந்தியா ஒருநாள் அணியில் டபுள் செஞ்சுரி அடித்த வீரர்கள் 5 பேர் மட்டுமே. சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் மற்றும் சுமன் கில். தவிர்க்க முடியாத வீரராக ஒருநாள் T20 டெஸ்ட் அணிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறார். ஆனால் இஷான் கிஷன் நிலைமைதான் பரிதாபமாக உள்ளது. அவர் இதுவரை ஒருநாள் அணி மற்றும் T20 அணியில் தொடர்ந்து இடம்பெற்று வந்தாலும் அணியில் பிளேயிங் 11இல் ஒரு வீரராக அவருக்கு தொடர்ந்து இடம் அளிக்கப்படவில்லை. அவரை மற்றும் வீரர் என்ற இடத்திலேயே வைத்திருக்கிறது இந்திய அணி நிர்வாகம். இத்தனைக்கும் இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவரால் 2 பணிகளையும் செய்ய முடியும். அவர் விக்கெட் கீப்பிங் சரியில்லை என நினைத்தாலும் கூட ஒரு முழு நேர பேட்ஸ்மேனாக அவரை பயன்படுத்தலாம். அதற்கான அத்தனை தகுதிகளையும் அவர் கடந்த காலங்களில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை வைத்து நிரூபித்திருக்கிறார். துவக்க வீரராக 3ஆம் வரிசை, 4ஆம் வரிசை, 5ஆம் வரிசை என பேட்டிங்கில் எல்லா இடங்களிலும் இறங்கி தன்னால் ரன் குவிக்க முடியும், அணியில் சூழ்நிலைக்கேற்ப ஆட முடியும் என நிரூபித்துவிட்டார். இந்த நிலையில் 2024 T20 உலக கோப்பை தொடரிலும் அவரை மாற்றும் வீரராக பயன்படுத்தும் திட்டத்தை BCCI தேர்வுக்குழு செயல்படுத்தி வருவதாக தெரிகிறது. அதற்கு விராட் கோலியும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார். T20 அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் காயத்தில் இருந்த மீண்டாலும் இன்னும் முழு உடற்தகுதி பெறவில்லை என்பதால் அவர் 2024 T20 உலக கோப்பை தொடரில் ஆடுவது சந்தேகமாக இருந்தது. ஆனால் இஷான் கிஷன் எப்படியும் அணியில் இடம்பெற்று 3ஆம் வரிசை அல்லது 4ஆம் வரிசையில் பேட்டிங் இறங்குவார் என்ற நிலை இருந்தது. ஆனால் தற்போது விராட் கோலி T20 உலக கோப்பையில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து இருப்பதால் மிடில் ஆர்டரில் விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் போன்ற வீரர்கள் இடம் பெறுவார்கள். பேட்டிங்கில் 6ஆம் வரிசை அல்லது 7ஆம் வரிசை மட்டுமே மீதம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு பினிஷரை ஆட வைப்பதே சரியாக இருக்கும். எனவே விக்கெட் கீப்பர் மற்றும் அதிரடி பேட்ஸ்மேன் ஆன ஜிதேஷ் சர்மாவை அந்த இடத்தில் ஆட வைக்க தேர்வுக்குழு திட்டமிட்டு வருகிறது. இந்த காரணத்தால் இஷான் கிஷன் என்னதான் நன்றாக ஆடி இருந்தாலும் மீண்டும் மாற்று வீரராக மாற்றப்படுவார் என கூறப்படுகிறது. 25 வயதே ஆகும் இஷான் கிஷனுக்கு இப்போது சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இனி எப்போதும் கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சமீபத்தில் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் ஒருநாள் அணியில் மாற்று வீரராக இருந்தார். அடுத்த டெஸ்ட் அணியிலும் மாற்று வீரராக இருந்தார். மாற்று வீரராகவே இருப்பதாலும் அணியில் இடம் கிடைக்காமல் புறக்கணிக்கப்படுவதாலும் மனசோர்வு ஏற்பட்ட நிலையில் அவர்தான் நீண்ட காலமாக இந்திய அணியுடன் பயணிப்பதால் சோர்வாக இருப்பதாக கூறி பாதி தொடரில் அணியில் இருந்து தாமாக விலகினார். தற்போது மீண்டும் அதே போலவே அவரை மாற்று வீரராக வைத்து இருந்தால் அவர் 25 வயதிலேயே ஓய்வு பெற்று விடலாம். அந்த அளவுக்கு BCCI அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.